10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 3வது பாடம் இயற்கணிதம். எடுத்துக்காட்டு 3.10 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ வா காண்க. இப்போது நமக்கு 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. அதோட மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, கண்டுபிடிப்போமா? தீர்வு. இதில் ஒரு பல்லுறுப்புக்கோவையை f(x)ன்னு எடுத்துக்கணும், இன்னொரு பல்லுறுப்புக்கோவையை g(x)ன்னு எடுத்துக்கணும். சரியா, f(x) = x³ + x² - x + 2, g(x) = 2x³ - 5x² + 5x - 3. இங்கே 2 பல்லுறுப்புக்கோவையையும் பார்க்கணும். எந்த பல்லுறுப்புக்கோவை சின்ன பல்லுறுப்புக்கோவையோ அதுதான் வகுத்தி. சரியா, இங்கே 2 பல்லுறுப்புக்கோவையிலையும் x³ இருக்குது, x³ இருக்குது, x² இருக்குது, x² இருக்குது, x இருக்குது, x இருக்குது, நம்பர் டேர்ம் இருக்குது, நம்பர் டேர்ம் இருக்குது. சரியா, இப்போது x³ குணகத்தை பார்க்குறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ g(x) பெருசு, f(x) சிறுசு. அப்போ f(x) தான் வகுத்தி. சரியா, g(x) வகுபடும் பல்லுறுப்புக்கோவை. சரியாப்பா, இங்கு f(x) என்பது வகுத்தி. சரியா, இப்போது வகுத்தல் ஃபார்மேட்டில் போட்டுக்கணும். 2x³ - 5x² + 5x + 3 உள்ளே போட்டுட்டு வெளியில் வகுத்தி எழுதணும். x³ + x² - x + 2. இப்போது இந்த 2x³ இந்த x³ வகுக்கணும். 2x³ x³ 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 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்னப்பா மிச்சம் இருக்குது? 2. அதை ஈவில் எழுதணும். சரியா, எழுதிட்டு இந்த 2ஆல் வகுத்தியை பெருக்கி கீழே எழுதணும். 2 × x³ 2x³ ப்ளஸ் 2 × x² 2x² மைனஸ் 2 × x 2x ப்ளஸ் 2 × 2 4. சரியா, இப்போது குறியீடுகளை மாற்றணும். ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x³ மாறும், ப்ளஸ் 2x² மைனஸ் 2x² மாறும், மைனஸ் 2x ப்ளஸ் 2xன்னு மாறும், ப்ளஸ் 4 மைனஸ் 4ன்னு மாறும். இப்போ 2x³ மைனஸ் 2x³ கேன்சல் ஆயிரும். மைனஸ் 5x² மைனஸ் 2x² கூட்டினோம்னா மைனஸ் 7x² கிடைக்கும். ப்ளஸ் 5x ப்ளஸ் 2x கூட்டினோம்னா ப்ளஸ் 7x கிடைக்கும். மைனஸ் 3 மைனஸ் 4 கூட்டினோம்னா மைனஸ் 7 கிடைக்கும். சரியா, இதை இந்த வகுத்தியால் வகுக்க முடியாது. சரியா, அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா பொதுவான உறுப்பை வெளியே எடுக்கலாம். மைனஸ் 7 பொதுவாக வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் 7ன்னு எடுத்துக்கிட்டோமா, இங்கே மைனஸ் 7 எடுத்துட்டோன்னா உள்ள ப்ளஸ் x²ன்னு வரும். இங்கே மைனஸ் 7 எடுத்தோம்னா மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். சரியா, இங்கே மைனஸ் 7 எடுத்துட்டோன்னா ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ மைனஸ் 7 × x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கிது. சரியா, இந்த மைனஸ் 7 விட்டுறலாம். விட்டுட்டு இந்த x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வகுத்தியாக வச்சுக்கணும். இந்த x³ ப்ளஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 வகுபடும் பல்லுறுப்புக்கோவையாக எழுதணும். சரியா, எழுதுவோமா? இந்த x³ மைனஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 வகுபடும் பல்லுறுப்புக்கோவையாக எழுதிட்டு x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வகுத்தியாக எழுதுகிறோம். இப்போது இந்த x³ இந்த x² வகுக்கணும். இந்த சைடு வகுத்துருக்காங்க பாருங்கள். அடிமானம் 1 இருக்குது. அப்போ அடுக்குகளை கழிச்சிடலாம். அப்போ x³ / x²னா 3 - 2 1. அப்போ x⁻1. அப்போ x⁻1ன்னா என்னப்பா அர்த்தம்? எக்ஸுன்னு தான் அர்த்தம். இந்த எக்ஸை கொண்டு வந்து ஈவில் எழுதணும். சரியா, இந்த இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் எக்ஸ். இந்த எக்ஸால் வகுத்தியை பெருக்கி இங்கே எழுதணும். சரியாப்பா, x × x² x³ x × மைனஸ் எக்ஸ் மைனஸ் x², x × +1 + x. சரியா,
இப்போது குறியீடுகளை மாற்றணும். ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூபாக மாறும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக மாறும். இப்போ எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் அடி ஆயிரும். சரியா? இப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் சேர்ந்தால் 2x ஸ்கொயர். அதுக்கடுத்து மைனஸ் எக்ஸும் கூட்டினோம்னா மைனஸ் 2x. இங்கே 2க்கு கீழே ஒன்றும் இல்லை, அதனால் அப்படியே அடிக்கிறோம். ப்ளஸ் 2. சரியா? இப்போது இந்த 2x ஸ்கொயரையும் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் வகுக்கணும். இந்த சைடு வகுத்து காட்டியிருக்காங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்னப்பா இருக்குது? 2 இருக்குது. ப்ளஸ் 2 அதை ஈவில் எழுதணும். இப்போ இந்த 2ஆல் இந்த வகுத்தியை பெருக்கி கீழே எழுதணும். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x, 2 இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. இப்போ குறியீடுகளை மாற்றணும். ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயராக மாறும், மைனஸ் 2x ப்ளஸ் 2xஆக மாறும், ப்ளஸ் 2 மைனஸ் 2ஆக மாறும். சரியா? இப்போது ப்ளஸ் 2x ஸ்கொயரும் மைனஸ் 2x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் 2xும் ப்ளஸ் 2xும் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் 2 இருக்கு, இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்னப்பா ஆன்சர் கிடைக்குது? 0. மீ போ வா கண்டுபிடிக்கிறப்ப 0 வர்றப்ப எது வகுத்தியாக இருக்கோ அதுதான் மீ போவா. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் வகுத்தியாக இருக்குது. இதுதான் மீ போவா. சரியா? therefore மீ போவா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2, 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் மீ போவா. நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.